சிம்பு சார் இல்லை அதான் சிம்பு வந்து மறுபடியும் சொல்கிறேன், அவரோட கருத்து தான் சொல்லியிருக்காரு. இது வந்து நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் நாட் ஆந்திரா கிளப் ஒரு லீக் கிளப்போ அந்த மாதிரி இல்லை. எனக்கு சர்வீஸ் பிடிக்கல, நான் மெம்பர்ஷிப்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நடிகர் சங்கம். எங்களுக்கே புதுசாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் வந்து நாங்களே கேள்விப்படுறோம் இந்த விஷயம். பட் ஐ ரெஸ்பெக்ட், அகெயின் ஐ ரெஸ்பெக்ட் சிம்புவோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நாங்கள் எந்த வகையிலையும் தப்பு பண்ணல. மனசாட்சி தொட்டு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து முறையாக என்ன செய்யணுமோ அது வந்து செயல்பட்டோம், அது செஞ்சிட்டோம். நாங்கள் தப்பு பண்ணல. ஸ்டில் வி வாண்ட், ஸ்டில் அகெயின் ஐம் சேயிங், நாசர் சார் சொல்கிற மாதிரி, கார்த்தி சொல்கிற மாதிரி எல்லாரும் இது தவிர்க்கலாம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். I love him as a actor, I love him as a brother. பட் அவரோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எனக்குன்ட்டு ஜெனரல் செக்ரட்டரியா எங்களுக்குன்ட்டு ஒரு ஒப்பீனியன். சகோதரர் சிம்பு அவர்கள் எங்கள் நடிகர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்து இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஒரு சங்கம் தலையிட முடியும். தனிநபராக இப்ப நானோ விஷாலோ தனிநபராக நடிகராக இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பது வேறு, ஒரு சங்கம் தலையிடுவது என்பது வேறு. பொறுப்பில் வந்த பிறகு நாங்க பொறுப்புக்கு ஹானர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா ஒரு 3500 உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடமா இருக்கிறதுனால மீடியாவும் இப்ப தனிநபராக நாங்கெல்லாம் வந்து ஒரு மீடியாவில் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொன்னா என்னுடைய தனிப்பட்ட பாதிப்பு தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு சங்கத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய பாதிப்பு. அதனால அன்னைக்கு நாங்க என்ன சொன்னோம்னா, ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தில் இது எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வருத்தம் என்பதை ஒரு விதத்தில் பதிவு பண்ணிட்டா, நாங்க ஒரு சங்கம் உங்க பின்னால் இருந்து அவர் எங்க உறுப்பினர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அது அவர் சட்டப்படி பார்த்துக்குவார். நீங்க இந்த அமைப்பு போராட்டத்தை எல்லாம் நீங்க விட்டுருங்கன்னு நாங்க கேட்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு உரிமை இருக்கும். அதனால் அதை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்க கேட்டோம், நட்பு ரீதியா கேட்டோம். அதை சிம்பு அவர்களும் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு வக்கீல் அவர்களுடைய சட்ட ஆலோசகர்கள் கூட சொல்லி இருக்கலாம் வேண்டாம் என்று. அதுக்கு பிறகு அவர்கள் அதிலிருந்தும் செயல்படுத்தலைன்ன பிறகு அந்த பிரச்சனை அப்படியே டைவர்ட் ஆகி போயிருச்சு. ஆனா 3 மாதத்துக்கு பிறகு இந்த சம்பவம் டிசம்பர்ல நடந்தது. 3 மாதத்துக்கு பிறகு அது சார்ந்த விஷயம் பிளஸ் கிரிக்கெட்ல வந்து நடிகர்களை கோமாளிகளாக பயன்படுத்தி விட்டார், காமெடிகளாக பயன்படுத்தி விட்டார் என்று சொல்லி ஒரு வருத்தம் தெரிவித்து இதை சொல்லும் போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த பொறுப்புக்கு வந்ததில் இருந்து தேடி பிடித்து மூத்த கலைஞர்கள் அத்தனை பேரையும், நாடக கலைஞர்களில் இருந்து திரைக்கலைஞர்கள் வரை வயதானவர்களை தேடி, இன்னைக்கும் 70 வயதுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு தான் பென்ஷன் அப்படிங்கிறதே நாங்க முதல்ல வைக்கிறோம். எதுக்குன்னா அந்த உறுப்பினர் அடையாள அட்டை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் இரண்டுமே அவங்க கோடியும் வீடு கட்ட போறதில்லை. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஒரு புரட்சனைங்கிற பேரே நாங்க அதுக்கு தான் வச்சோம். அப்படி இருக்கும்போது நடிகர்களை கோமாளிகளாகவும் காமெடிகளாகவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சங்கடம் வருது. நாங்க அப்படி ஒரு இடத்துல இல்லை. ஒருவேளை அவர் எந்த நோக்கத்தில் சொல்லி இருந்தாலும் சரி, சிம்பு அவர்கள், எங்களுடைய சகோதரர் சிம்பு அவர்கள் இந்த சங்கத்தில் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க நோக்கம். இதை பிரச்சனையாக்குவதோ இதை வந்து அரசியலாக்குவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல.